நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த பிடி சேனல்லே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப அலங்காரமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப பெருமையாக பிடி சார் ஐயா உங்களுடைய பெருமைகளை நம்ம சொல்லிட்டு இந்த பாடலாம் நம்ம பாடி இது இந்த ப்ரோக்ராம் என்னன்னா, நந்தி யார், அனுமன் யார், சிவம் யார், ராமர் யார் அப்படின்ற ஒரு தொகுப்பு வச்சு கைலாச துலோகத்திலே ராமாயண உலகத்தில் தோன்றாத முன்ன, தெய்வ சபைக்கு போகாத முன்ன இது முதல்ல தோன்றப்பட்டது. இது சரித்திரத்தை வரல, இது ரேட்டாடு. இதை தான் அம்பாள் இந்த காலகட்டத்துக்கு இதனுடைய புரோகிராம சொல்லி எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க உலகத்தில். இந்த தெய்வத்தை பாருங்க, அந்த தெய்வத்தை பாருங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். பிடிபி சேனல்ல நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இங்கே போங்க, அங்கே போங்க, இது பாருங்க, இந்த இதுன்னு எல்லாமே. சிவம் என்றால் ஒன்று. சிவம் என்பது ஒரு மங்களத்துக்கு பொருள். சிவம், சிவா என்பது ஞானம், முக்தி, தானம், தர்மம், இப்படி ஒரு அது எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். 108 கவிக்கு போகும் அந்த சிவா என்பது. சிவம் என்பது ஒன்றே ஒன்று, மங்களம். மங்களம் என்பது என்னன்னா, அது சொல்றார் நாவகர் சொல்றார், பூக்கை கொண்டாரான் என் பொன்னடி போற்றினார். நம்ம ஒன்று விளக்கப்படுத்துறோம் தெய்வத்துடைய சிறப்பை. இந்த தெய்வத்துடைய சிறப்பை வச்சு நம்ம விளக்கப்படுத்துறோம் இந்த பிடிபி சேனல்ல. பாருங்க, இந்த கரண்ட்ல காட்டுறது, எப்படி காட்டுறது, அப்படி காட்டுறதெல்லாம் நம்ம ஏன்னா அது ஏத்துக்காது. இது என்ன, ஒரு தெய்வத்துடைய சிறப்பு களிமண்ணுக்கு 100க்கு 100, கருங்கல் 100க்கு 75, ஐம்பொன் சிலை 100க்கு 50, வெள்ளி பொருள் 100க்கு 25, இந்த பித்தளை இந்த இது மாதிரிலாம் சாமி 100க்கு 10. ஏன்னா இதனுடைய பவர், இதனுடைய ஒளி சரத்தை தான் அம்பாள் சொல்றான். அது மாதிரி மஞ்சள் என்ன எப்பேற்பட்ட மகிமை, சந்தனம் எப்பேற்பட்ட மகிமை. மஞ்சளிலும் சந்தனத்திலும் சேர்ந்தது 100க்கு 100, 200 பௌர் இந்த இதனுடைய தெய்வ சரத்துக்கெல்லாம் உண்டு. இது சக்தி சரம். அதனால இது எப்பேற்பட்ட எதிர்ப்பெல்லாம் எதிர்க்கும். மந்திரம், மாயம், இந்த மாதிரிலாம் அப்படியே எதிர்ப்பெல்லாம் எதிர்க்கும். அது சொல்றார், பூக்கை கொண்டரான் நின் பொன்னடி போற்றினார். நம்மகிட்ட பணம் இருக்கு, பொன்னடி போற்றினார்னா, அப்பா அந்த நேரம் நாளைக்கு எம்பெருமான ரொம்ப அலங்காரமாக பண்ணி ரொம்ப இதாக பண்ணணும். எவ்வளோ? ஒரு 10,000 பொற்காசு ஆகட்டும், செய்யுங்க. பூக்கை கொண்டாரான் நின் பொன்னடி போற்றினார், நாக்கை கொண்டாரான் நின் நாமத்தை நல்கிறார். என்ற 10,000 பொற்காசு இல்லையே. இறைவன் என்ன சொல்றாரு நாவுக்கரசரு? நாக்கு இருக்குல்ல, நாக்கை கொண்டு நீ நாமத்தை நல்கிறார் அப்படின்னா, சிவபெருமானே இறைவா, ஆக்கைக்கீரை தேடி தேடி அமைந்து காக்கைக்கே இறையாய் கழுகின்றார் என்று வருந்துறார். அது மாதிரி இறைவனுடைய திருப்பெருமையை நம்ம பாடணும். அதனால இருந்தாலும் சரி, இல்லாட்டும் சரி, நாமத்துடைய சிறப்பு சொல்றோம். இந்த பிடிபி சேனலிலே சிவராமனுடைய புண்ணிய ஸ்தலத்தை ஒரு கவியா சொல்லிட்டு வர சொல்லியிருக்கா. கொஞ்சம் சிவராமனுடைய சிறப்பை இதை பாருங்க. சிவம், ராமம் அந்த தோன்றப்பட்டது, அவருடைய வடிவம், இவங்க 2 பேரும் ஒரு சரத்தில் நின்று புண்ணியத்துடைய சிறப்பு இந்த பிடிபி சேனலிலே 250 பாடல்களை பாடிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். மக்களாகிய நீங்கள் எதோனாலும் பாருங்க, அது ஒரு சரம், இந்த தெய்வத்துடைய சரம் ஒன்றே இறக்குங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு மனசில் இறக்குங்க, உருவம் மாற்றும். ஆடல் பாடலாம் மகிமை தரும், இன்பத்தை மனசில் தரும். ஆனால் இறக்கும்போது என்னன்னு சொல்ல முடியாது. எப்படி போகுது, எப்படி இந்த கட்ட போகுது, அப்படிதான் சொல்லுவோம். இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு சாப்பிடுன்னு சொல்கிற கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு இப்போ காலகட்டம். ஆனால் இறைவனுடைய சிறப்பை இந்த பிறவி எடுத்தா என்ன செய்யணுன்றத இந்த பிடிபி சேனலிலே இதன் மூலமாக நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். ஆன்மீகத்துடைய சிறப்பை வெளியப்படுத்துகிறோம். சிவபெருமானுடைய, ஸ்ரீ ராமபெருமானுடைய செல்வியும், நந்தி பெருமுடைய செல்வியும். கோடி கோடி தெய்வங்கள் இங்கே தோன்றினாலும் சிவராமனுக்கு ஈடாகாது. கோடி கோடி தெய்வங்கள் தோன்றினாலும் சிவராமனுக்கு ஈடாகாது. தெய்வசரம் எங்குமே நிறைந்த இந்த திருநாட்டிலே மனம் தேடி தேடி பாடுவாயே, மனம் தேடி தேடி
பாடுவாயே. ஆதியும் அந்தமில்லா அற்புத திருநாமம் சிவ ராமன் நாமம். ஆதியும் அந்தமில்லா அற்புத திருநாமம் சிவராம நாமம். எப்பொழுதும் நினைக்கும் பொழுதெல்லாம் இதையே பாடுவாய் மனமே. மனமே இந்த பிறவியை அறுப்பாயே. கோடி கோடி தெய்வங்கள் இருந்தாலும் சிவராமனுக்கே ஈடாகாதே. இந்த பிடிபி சேனலிலே சிவராமனுடைய திருப்பெருமையை அப்பப்போ சொல்லிட்டு வரோம். இது கைலாச லோகத்திலே நடக்கப்பட்ட இது பூமி சரத்திலே தோன்றப்பட்ட பாடலும் ஏகமான வடிவமான தெய்வ சரத்திலே இங்கே கோடான கோடி புண்ணியங்களுக்கு ராமா என்ற ஒரு பெரிய ஒரு புண்ணியத்துடைய பெருமை, சிவா என்பதும் ஒரு பெரிய ஒரு புண்ணிய திருவடியும். இரண்டு நாமத்தையும் மனசரத்திலே செஞ்சால் சிவா என்றால் நீர், ராமா என்றால் திருநாமம். இருந்தும் இவபெருமானுடைய பாதம்தான் திருநாமம். திருமால் என்ற பெயரை சூழப்பட்ட எம்பெருமான் திருநாமத்தையும் தந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட வல்லமையை இந்த பிடிபி சேனலிலே ரொம்ப ஆணி எழுத்துமாக பாடிக்கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய திருப்பெருமையை பாடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ராமாயணத்துடைய சிறப்பு நந்தியார், அனுமன் யார், ராமர் யார், சிவன் யார் என்ற சிறப்பை தலைப்பை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். முடிவு கொண்டு நெறி கொண்டு இருக்கிறது. ஓம் டி ஆதிசக்தி அடுத்த கட்டத்திலே சொல்லுவோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.